நம்மள அந்த பக்கம் வந்தாங்கோ. உங்கள் அப்பன் வேணி வேணி சத்தம் செய்தாங்கோ. உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கோ. மரகதம், இப்ப நான் என்ன செய்ய வேண்டி? நம்ம வீட்டுலதான் போட்டிருக்காங்கோ. உங்களை பாக்குறதுக்கு துடிதுடிக்கிறாங்கோமா. எங்க ஐயா? 8 தர்மலிங்கம் தெரு. மரகதம், அவர் வந்தா சொல்லு, நான் போய் பாத்துட்டு வரேன். அரே வேணியமே நேரம் செய்யறா இல்லை, சீக்கிரம் வரேன். அதோ உங்களுக்கு அப்பன். அப்பா, அப்பா, நீங்க என்னடி துடிக்கிறாய்? எலியே பொரிய தேடி வந்து விட்டது. வாய்ப்படி செண்டாளா, அக்கிரமக்காரா. அலறு, நன்றாக அலறு. உன் அலறலை ஹார்மோனியமாக்கி, தவிப்பை அதற்கு தாளமாக்கி, புலம்பலை புல்லாங்குடலாக்கி, மிரட்சியை மிருதங்கமாக்கி காதல் கீதம் பொழியப் போகிறேன். வேணி எங்கம்மா? அவங்க அப்பா கண்ணாயிரம் இல்ல, கார்ல அடிபட்டு கிடக்காராம். போய் பாக்க போயிருக்க அண்ணா. இங்கேயும் வந்துட்டானா? தொலைஞ்சது. ஏதோ ஆபத்தா, பலமான காயமா. செய்தி வந்த உடனே வேணி துடி துடிச்சு போனா. நான் தான் போக சொன்னேன். நீங்களும் போய் பாத்துட்டு வாங்க. நானா? அந்த துரோகியின் முகத்துல கூட விழிக்க மாட்டேன். அவள அவங்க கூடவே போகட்டும். எனக்கு ஒண்ணு வேண்டாம், இந்த உலகமே வேண்டாம். விஷயத்தை தெரிஞ்சுக்காம ஏன் இப்படி அத்து விட்டாப்புல பேசுறீங்க? 1000 தான் இருந்தாலும் அப்பாவுக்கு ஆபத்துன்னா மனசு கேக்குமா? பொய், அவ்வளவு வெறும் பொய். எங்களோட வாழ்வை கெடுக்கவே வந்திருப்பான். அவளை அழைச்சிட்டு போறதுக்கு இந்த பொய் சொல்லி அனுப்பியிருப்பான். வேணே, இன்பமே இணங்கி விடு. வசந்தத்தில் பூத்த வாச புதுமலரே வந்துவிடு என்னிடம். வண்ண தாமரையே, வர்ணஜால பூங்கொத்தே, என் வலிமைமிக்க தோள்களிலே உன்னை வாரி எடுத்துக் கொள்வேன். பாய்ந்து விடு என்னை பைங்கிலேயே. பாவி, என் நிலையை பார்த்த பிறகு கூடவா உனக்கு பரிதாபம் ஏற்படவில்லை? பரிதாபம் ஏற்படுவதால் தான் என் பக்கத்திலேயே இருக்க சொல்கிறேன். அயோக்கியா, என்னை விட்டுவிடு. கையிலே கிடைத்த கனி, கண்ணீர் அகப்பட்ட பறவை, கபோதிகள் கூட விட்டு வர மாட்டார்கள். இனி நீ ஓட முடியாது. பேசாதே, ஊமையாகிவிடு. இல்லையேல் உரு தெரியாமல் ஆக்கிவிடுவேன். ஆக்கிவிடு. 1000 நன்றி உனக்கு. கற்பை இழக்க சம்மதியாமல் வேணி பலியானாள் என்று உலகம் சொல்லட்டும். சுடு. வேணி, ஏ வேளா, வீணாக சாகாதே. சாக வரவில்லையடா சதிகாரா. கொடுமைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. கோரம் அதிக நாள் கொலுவிட்டிருக்க முடியாது என்பதை நிலைநாட்ட வந்திருக்கிறேன். நீ யார் என்பதை நிதானித்துக் கொள். தெரியுமடா, உன் தான் தோன்றி தர்பாரிலே, சர்வாதிகார சபா மண்டபத்திலே சிக்கி சீரழிந்த தோட்டக்கூலி நான். ஆனால் நான் இன்று தோட்டக்கூலியாக வரவில்லை. நான் சிந்திய ரத்தத்திற்கு, அனுபவத்தை சித்திரவதைகளுக்கு உனக்கு பரிசு வழங்க வந்திருக்கிறேன். என்ன பரிசு தெரியுமா? பாதகா, பழிக்கு பழி. பயலுக்கு மூளை குழம்பி விட்டது. பைத்தியக்கார விடுதியில் இருக்க வேண்டியவன். உன்னை போன்ற பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்வதற்கு. கத்தாதேடா காட்டு மிராண்டி. கண்ணாடியில் பாரடா உன் உருவத்தை. டேய் வேளா, மீண்டும் பேசினால், கிட்ட நெருங்கினால் உதவிடும். ஓட ஓட விரட்டுவேன். விரட்டுவாய்? ஏன் விரட்ட மாட்டாய்? உழைப்பாளிகளின் ரத்தத்தை உண்டு வளர்ந்த நல்லவா? நீ என்னை விரட்டுகிறாயா அல்லது நீ இருந்த இடத்தில் புல் முளைக்கப் போகிறாய் என்பதை பார்க்கத்தான் போகிறேன்.
வேணி 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 வேணி. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். தர்மலிங்க தெரு 8ஆம் நம்பர் வீட்டுல கொலை நடந்திருக்கு. உடனே புறப்பட்டு வாங்க. வேலை எஸ்டேட்ல இருந்து ஒடியாந்துட்டோம். இக்க வந்த சுட்டுட்டோம். கைது செய்யுங்கள். ஐயா, விஷயத்தை கேளுங்க. நான் கேட்பதற்கு இதில் ஒன்றும் இல்லை. எல்லாம் கோர்ட்டில் சொல்லும். ஐயா, இவர் நிரபராதி. இவர் கொலை செய்யவில்லை. என்னை நம்புங்கள். யாரோ செண்டாளர்கள் சதி செய்தார்கள். என் உயிரை பிரித்து விடாதீர்கள். என்னை நம்புங்கள் ஐயா. நீங்க நிக்கிறீங்க. நடக்கட்டும். நான் அப்பவே நினைச்சேன். அவன் மூஞ்சியும் பேச்சையும் பாக்குற போதே எனக்கு சந்தேகம். அயோக்கிய பையன். அம்மையே, வருந்தற்க நியாயம் தோல்வி அடையாது, என்றும் வென்றே தீரும். அட நீங்க ஒண்ணு நல்ல நேரத்துல வேதாந்தம் பிறக்குது. வேதாந்தம் மருகது, நான் இனி என்ன செய்வேன்? அவரை எப்படி காப்பாற்றுவது? யாரிடம் உதவி கேட்பது? நீ சும்மா இரு வேணி. வக்கீல் வச்சு பார்க்காமல இருக்க போறோம். திருட்டு போயிருங்க காலம் எவ்வளவு நாள் போகும்? ஏனுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல யாராவது இருக்காங்களா? வழக்கறிஞரா? ஒருவர் இருக்கிறார். ஆனால் அவர் பீடி சுருட்டு அடிதடி வழக்குகளுக்கு ஆஜராயிருக்கிறாரே தவிர இந்த மாதிரி பெரிய வழக்குகளுக்கு ஆஜரானது கிடையவே கிடையாது. உருப்புட்டாப்புலதான். மருகதம், அந்த ஜோசியன் அகப்பட்டால் தான் கணவரை விடுவிக்க முடியும். எங்கே போனானோ இந்நேரம்? எந்த உலகத்துக்கு ஓடிவிட்டானோ? எவ்வுலகம் போனால் என்ன, நீங்கள் கவலையை விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆமா, இவர் பேசுற தமிழ்லயே அவன் சாக வேண்டாம். மரகதம், கதை பேச நேரமில்லை. வக்கீல் வைக்க வேண்டுமே. இப்போ நான் பணத்திற்கு எங்கே போவது? யாரிடம் கேட்பது? யார் இருக்கிறார்கள் எனக்கு? மரகதம், இவைகளை கொண்டு போய் விட்டு விட்டு வா. வேண்டாம் வேணே. மறுக்காதே. ஆபத்திற்கு தானே நகையெல்லாம். அவர் காப்பாற்றப்பட்டால் போதும். போ, தயங்காதே. சீக்கிரம் போய் வா. கடின காலத்தில் நகைகளை விற்பதில் தவறில்லை. என் மனைவியே, வாசிக்கிறோம். காஜி வணிகரே, யாம் இதனை விற்பனை செய்ய வந்துள்ளோம். என்னையா முழிக்கிறீங்க? போலி நகையா இருக்குமோன்னு நினைக்கிறீங்களா? இது உங்க கடநகை மாதிரி இல்லையா, அசல் பத்திரமாத்து. குடியா பணத்தை. என்னங்க சும்மா இருக்கிறீங்க? நானும் சந்தேகப்பட்டேன். நீங்க நினைக்கிறது சரிதான். எது குறித்து ஐயப்படுகிறீர்? எம் நேரத்தை போக்காது விலையை கொடும். அரே பொற்கோணும், அவசரக்கி பட வேண்டாம். இது நகை உனக்கு எப்படி கிடைச்சான்? யாம் இதற்கு விலை கேட்குதும், நீர் அதன் சரித்திரம் கேட்குதுமோ? போலீஸுக்கு தகவல் கொடுக்கலாமா? அரே நம்ம முதல்ல விசாரிக்கிறான். நியாயம் கீ சொல்றான், சும்மா விடுறான். என்னையா திடீர்னு சந்தேகப்படுறீங்க? இது திருட்டு நகை இல்லையா? வணிகரே, தவறு, பெரும் தவறு. எம்மை சந்தேகிக்கிறேன். திருடுவது எம் தொழில் அல்ல. இப்படி சந்தேகப்பட்டவருக்கு 1 லட்சம் ரூபாய் மான நஷ்ட வழக்கு தொடரலாம். அறமன்றத்தில் வழக்காடத்தான் நிதி இல்லை. நகைக்கு இது நம்ம சவுக்கார்க்கி நகை. எமக்கு விலை கொடுத்த பிறகு வேண்டாங்க, நகைய குடியா. விசாரணை பண்றான், விசாரணை. அரே இது படா ஆத்மி கே நகை உன் கைக்கு எப்படி கிடைச்சான்? சத்தியம் கீ சொல்றான் இல்லையா?